கடலூர் நகரில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காவல்துறை சார்பில் கடலூர் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் குறித்தும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறினர். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கடலூர் புதுநகர் காவல் ஆய்வாளர் குருமூர்த்தி மற்றும் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூர் அடுத்த புதூர் அடுத்த கள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் தனது மனைவியுடன் ஃபோர்ட் ஃபிகோ காரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆர்டிகா மற்றும் மாருதி ஆல்டோ கார்கள் மீது மோதி பின் சைக்கிளில் வந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரை ஓட்டி வந்த சந்திரனின் மனைவிக்கு கழுத்து மற்றும் வாயில் காயம் ஏற்பட்டது. மேலும் சைக்கிளில் வந்தவருக்கு இடது கை தோள்பட்டை எலும்பு முறிந்த நிலையில் இருவரையும் மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக அம்பத்தூர் போக்குவரத்து போலீசார் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன். இவர் தனது பெயரில் அறக்கட்டளை தொடங்கி கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் சாலையோரம் முதியவர் ஒருவர் கால்களில் பொன்களோடு நடக்க முடியாமல் அவதியுற்று வருவதை அறிந்த சமூக சேவகர் பாரதி மோகன் அவருக்கு முதலுதவி அளித்து பின்னர் அவரை மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவரது சொந்த ஊரான கும்பகோணம் அருகே முட்டக்குடி கிராமத்துக்கு சென்று அவருக்கு தேவையான கட்டில் மற்றும் 3 சக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்துள்ளனர். சமூக சேவகர் பாரதி மோகனின் செயலை பார்த்து பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் கண்ணியப்ப கிராமனை தெருவை சேர்ந்த லோகநாதன், இவர் மீது 3 திருட்டு வழக்கு, 2 கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கஞ்சனா என்பவர் வீட்டின் உள்ளே நுழைந்து திருட முயன்ற போது பொதுமக்கள் பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற திருவொற்றியூர் காவல்துறையினர் லோகநாதனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்ட போது அவர் பிளேடால் தனது கழுத்து மற்றும் உடல் பகுதியில் கீறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். உடனடியாக போலீசார் அவரை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கவுஞ்சியப்பர் கோவிலில் இருந்து விருத்தாச்சலம் நோக்கி சவாரி ஏற்றிக்கொண்டு ஆட்டோ சென்று கொண்டிருந்தது. அப்போது விருத்தாச்சலம் ரயில்வே மேம்பாலத்திலிருந்து ஆட்டோ கீழே இறங்கி வந்தபோது ஆட்டோவிற்கு பின்னால் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த மினி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீது பயங்கரமாக மோதியது. இதில் ஆட்டோ சினிமா காட்சியைப் போல காற்றில் பறந்தும் ரோட்டில் உருண்டு சென்றும் விபத்துக்குள்ளானது. அப்போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த பெரம்பலூர் கிராமத்தை சேர்ந்த செல்வி, அவரது மகன் அறிவரசன், அதே ஊரை சேர்ந்த சிறுவன் விஜய் ஆகிய 3 பேர் மீதும் ஆட்டோ மோதியது. மேலும் ஆட்டோ உருண்டு கவிழ்ந்ததில் ஆட்டோவில் பயணம் செய்த மருதத்தூர் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் மனைவி ராதிகா, அவரது குழந்தைகள் ரித்தீஷ், ஹர்ஷன், அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மனைவி ராதிகா, அவரது மகள் இனியா, ஸ்ரீ மற்றும் தேவி உள்ளிட்ட 13 பேர் படுகாயமடைந்தனர். இதனை பார்த்த அங்கிருந்தவர்கள் ஆட்டோவில் சிக்கியவர்களை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முதல் மாடி எதிரில் 26 வயது மதிக்கத்தக்க பெண் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடப்பதாக சென்ட்ரல் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று பார்த்தபோது அந்த பெண் இரும்பு ஸ்டாண்டில் தூக்கில் தொங்கியவாறு அமர்ந்த நிலையில் சடலமாக கிடந்தார். இதனையடுத்து பெண்ணின் சடலத்தை உடற்கூறு ஆய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பெண் இறந்து கிடந்த அருகில் ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்தன. அதனை போலீசாரை கைப்பற்றி பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மத வன்மத்தை பரப்புவதற்காக மோடி RSS தத்துவங்களை எடுத்து சொல்கிறார் என்பது மனவேதனை அளிக்கிறது என்றும் 73 வயதாகும் பிரதமர் மோடிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு மக்களைப் போல இந்தியாவில் உள்ள மக்களும் ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு ஓய்வு கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பூங்குன்ற நாயகி அம்மன் கோவில் 74ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு வாடி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த வாடி மஞ்சு விரட்டு போட்டியில் சிவகங்கை, திருப்பத்தூர், பொன்னமராவதி, புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகளும் 150க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வாடிவாசல் வழியாக மகிபாலன்பட்டி, கண்டவராயன்பட்டி கோவில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டு பின்னர் தொழு மாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. இதில் காளைகள் முட்டியதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் திடீரென பார்வையாளர்களின் கூட்டத்துக்குள் காளை புகுந்ததால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்களிடம் பிடிபடாத காளைகளுக்கும் தங்க காசுகள், சில்வர் பாத்திரங்கள், துண்டுகள் பரிசாக வழங்கப்பட்டன. சேலம் அம்மாப்பேட்டை வடக்கு கிருஷ்ணன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவரது 6 வயது மகளுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்ற முதியவர் பாலியல் தொல்லை கொடுத்து சிறுமியின் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமி சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து முதியவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்யாமல் காவல்துறையினர் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை மிரட்டி அச்சுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமியின் குடும்பத்தினர் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவரை உடனடியாக கைது செய்து தங்களின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மனு வழங்கினர். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களாக வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், குழந்தைகள், முதியவர்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் நேற்று 2வது முறையாக ஈரோட்டில் 109 டிகிரி வெயில் பதிவாகியுள்ளது. இதனால் பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை முக்கிய சாலைகள் அனைத்தும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் இரவு நேரங்களில் வீட்டுக்குள் வெப்பம் இறங்குவதால் ஈரோடு மக்கள் கடந்த 1 மாதத்துக்கு மேலாக தூக்கத்தை தொலைத்து திணறி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள அம்மாள்புரம் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடங்களை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்புக்காரர்களுக்கு பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் எந்த பயனும் இல்லை. இதனால் அம்மாள்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வவேல் முருகன் புவனகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகனை சந்தித்து தங்கள் ஊரில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றித் தர வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உங்கள் மனுவுக்கு நிரந்தரமாக தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். சென்னை ரயில்வேயில் வேலை பார்க்கும் பாலநாராயண சிங் தனது மனைவி பத்மபிரியா 5 வயது மகள் ஹரிதாவுடன் கடந்த ஞாயிறு அன்று திருச்செந்தூர், மதுரை, காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு காரில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது காரைக்குடி, ஆவி, பொய்கை, திருச்சி, ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது லாரி மீது கார் மோதியதில் பத்மபிரியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பாலநாராயண சிங், அவரது 5 வயது மகள் ஹரிதா அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் பலியான பத்மபிரியாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து குன்றக்குடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவருக்கு சொந்தமான பத்திரகாளியம்மன் மேட்ச் ஒர்க்ஸ் என்கிற தீப்பெட்டி தொழிற்சாலை பகுதி இயங்கி வருகிறது. இந்நிலையில் மெஷின் யூனிட்டில் வழக்கமான பணியை சில தொழிலாளர்கள் மேற்கொண்டிருந்த போது அதிக மின்னழுத்தம் காரணமாக தீக்குச்சி தயாரிப்பு மெஷின் வெப்பமாகி அருகில் இருந்த மெழுகு பேரலில் நெருப்பு ஏற்பட்டது. சில நிமிடங்களில் மளமளவென மெஷினின் இதர பகுதிகளுக்கு தீ பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரமாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த கொண்டக்கரை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சரக்கு பெட்டக முனையம் இயங்கி வருகிறது. இந்த சரக்கு பெட்டகம் நிலையத்தின் துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய கண்டெய்னர் பெட்டிகள் சேமித்து வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் சரக்கு பெட்டக முனையத்தின் பின்புறத்தில் வைக்கப்பட்டிருந்த மரக்கட்டைகளில் திடீரென தீப்பிடித்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பெயரில் செங்குன்றம், அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் ரசாயன நுரையையும் பீச்சி அடித்து போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி அடுத்த வெள்ளிமலை அருகே உள்ள வெள்ளாளப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சின்னமுத்து. அவரது மனைவி சீதா. இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தையும் உள்ள நிலையில் சீதா கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆனந்தூர் அடுத்த செங்கழுநீர்பட்டி கிராமத்தில் உள்ள தனது சித்தப்பா முருகேசன் என்பவரது வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு சீதாவின் சித்தப்பா வீட்டிற்கு சென்று மது போதையில் சென்ற சின்னமுத்து மனைவியை குடும்பம் நடத்த அழைத்துள்ளார். அப்போது கணவருடன் சேர்ந்து செல்ல மறுத்த நிலையில் சீதாவை வலுக்கட்டாயமாக அருகில் உள்ள மாந்தோப்புக்கு அழைத்து சென்றபோது இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சின்னமுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியை சீதாவின் வயிற்றில் குத்தினார். இதில் பலத்த காயமடைந்த சீதா இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் சீதாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேலும் கொலை செய்த கொலையாளி சின்னமுத்துவை பர்கூர் டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நொச்சிப்பாளையத்தில் மணி என்பவர் குடும்பத்துடன் வசித்துக் கொண்டு பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் இன்று காலை திருமண நிகழ்ச்சிக்காக சென்ற நிலையில் மர்ம நபர்கள் சிலர் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 10 பவுன் நகைகள் மற்றும் 20,000 ரூபாவை திருடி சென்றனர். இதுகுறித்து பல்லடம் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பெயரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வீட்டில் சோதனை செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் VK புதூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது கள்ள நோட்டு ரூபாய் வைத்திருந்த வழக்கில் ஐயப்பன், சேர்மலிங்கம், மோசஸ் ராஜ்குமார், மணிகண்டன், ராஜேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கின் விசாரணை தென்காசி கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி மாலேஸ்வரி குற்றவாளிகளுக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் இவ்வழக்கில் திறம்பட விசாரணை செய்து சாட்சிகளை விரைவாக ஆஜர்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கிக் கொடுத்த VK புதூர் காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். சேலம் மாவட்டம் சுகனேஸ்வரர் கோவிலில் ராஜேஸ்வரி என்கிற யானை இருந்தது. இந்த யானை இறந்து 6 ஆண்டுகள் ஆகிறது. இதனால் இந்த கோவிலுக்கு யானை வழங்கிட வேண்டும் என்று பொது அமைப்புகளும் பக்தர்களும் தமிழக அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சேலம் சுகுணேஸ்வரர் கோவிலுக்கு யானை வழங்கிட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவான இன்று அதிகாலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களிடம் காட்சியளித்தார். இந்நிலையில் ராமராயர் மண்டகப்பட்டியில் கள்ளழகர் வருகைக்காக ஆட்டுத்தோல் துருத்தியில் மஞ்சள் கலந்த நீரை நிரப்பியபடி கள்ளழகர் வேடமணிந்த பக்தர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். பின்னர் கள்ளழகர் ராமராயர் மண்டகப்பட்டி வந்தவுடன் அவர் மீது ஏர் பம்ப் வைத்து தண்ணீரை பீச்சி அடித்தனர். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட பம்புகளை பறிமுதல் செய்தனர். தேனி மதுரை சாலையில் உள்ள அரண்மனை புதூர் விளக்கில் மதுரையில் இருந்து வந்த தனியார் பேருந்தை அரசு பேருந்து முந்தி வந்து கொண்டிருந்தது. அப்போது அரண்மனை புதூர் விளக்கில் மதுரையில் இருந்து வந்த வேல்முருகன் என்ற தனியார் பேருந்து அரசு பேருந்தை வழிமறைத்து முந்தி வந்ததாக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேருந்தை நிறுத்தினார். மேலும் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அரசு பேருந்து ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்க முயன்றுள்ளார். இதனால் மதுரை தேனி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.